Dear viewers, இந்த வீடியோவில் நாம் sum of odd numbers பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் n odd numbers அப்படிங்கிறது வந்து n square is equal to n squareனு ஒரு ஃபார்முலா இருக்குது. பேஸ் ஃபார்முலா ஸ்கூல்லாம் படிச்சிருக்கோம் நாம. இப்போ இதை பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆச்சுனாக்கா 15லேருந்து இன்பிட்வீன் கேட்கறதுக்கோ இல்லை அதோட சம்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய லீஸ்ட் நம்பர் ஆர் ஹையஸ்ட் நம்பர்னு கேட்பாங்க. அது தகுந்த மாதிரி நாம் செய்துக்கலாம். இப்போ என் ஸ்கொயர்னாக்க எத்தனை ஆட் நம்பர் கொடுத்துட்டாங்களோ பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஆட் நம்பர் ஆஃப் ஆட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 5ன்னு கொடுத்தாங்கன்னாக்கா சம் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு சொல்லிடலாம். சப்போஸ் இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு 15 கொடுத்தாங்கன்னாக்கா சம் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் 225ன்னு சொல்லிடலாம். இன்கேஸ் இதுவே 16 n இஸ் ஈக்குவல் டு 16 கொடுத்தாலும் சம் இஸ் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 256. இது வெரி சிம்பிள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதே மாதிரி இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்க 5 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னா ஃப்ரம் 15 அப்படின்ட்டாங்க. அப்போ இதோட மீனிங் என்னன்னாக்கா 15ல் இருந்து அப்போ 15, 17, 19, 21, 23 5 ஆட் நம்பர்ஸ் இதுதான். இதனுடைய சம் கேட்குறாங்க. அப்போ நாம் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 எல்லாருமே நிறைய தப்பாக எழுதிடுறாங்க. அந்த மாதிரி எழுதுறது தப்பு இல்லையா? அதனால தான் வந்து 15லேருந்து 23 வரைக்கும். அப்போ நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறதுச்சுனாக்கா 1 to 23 23 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு 1 to 15 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு மைனஸ் பண்ணி போட்டுடலாம். அதை விட கொஞ்சம் சிம்பிளாக போடணும்னாக்கா நம்ம ஏற்கனவே பேஸ் ஃபார்முலா சொல்லியிருக்கலாம். லாஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டு எத்தனை நம்பரோ அதால் நாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நமக்கு எத்தனை நம்பர் ஆல்ரெடி இங்கே கிடச்சிடுச்சு. அதனால இதை பற்றி பிரச்சனை கிடையாது. நமக்கு லாஸ்ட் நம்பர் என்ன இப்போ இங்கே 23, அதோட ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 15. 23 + 15 / 2 × 5 இவ்வளவே தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதோட சேர்க்கும் போது எவ்வளோ ஆகுது 38 ஆகுது பாருங்க. 38/2 × 5. இது வந்து 19 டைம்ஸ் கேன்சல் ஆகிறதுனால 5 19s are 95. தட்ஸ் ஆல். இப்போ 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொன்ன மாதிரி இப்போ நமக்கு இப்போ இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ n எத்தனை நம்பர்னது n இப்போ எத்தனை நம்பர் n இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக n இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் நம்ம 7ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் அங்கே 15 ஸ்டார்ட் பண்ண மாதிரி இல்லாமல் லெட் அஸ் டேக் ஒரு 9 எடுத்துக்கலாம். 7 நம்பர்ஸு 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதிலிருந்து லாஸ்ட் நம்பர் வேணும்னும் போது 5 அப்படின்னும் போது நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். முதல் நம்பருக்கு ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகும், இங்கே ஒரு 2 4, இங்கே ஒரு 2 6, இங்கே ஒரு 2 8. 5 நம்பர்னும் போது 4 2s are 8 அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே நமக்கு 7 நம்பர்னும் போது லாஸ்ட் நம்பருக்கு 6 2s are 12 இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? அதனால் இப்போ நமக்கு ஃப்ரம் 9 கொடுத்துருக்குறாங்க. அப்போ லாஸ்ட் நம்பருக்கு வந்து 9 இதோட 12 இன்க்ரீஸ் ஆகுது. 12 + 1 என்னது 21 + 9/2 × எத்தனை நம்பரு 7. இப்போ இது எவ்வளோ 30 ஆகுது. 30 2ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 15. எவரே ஸ்டெப்பில் போடுறத போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இது வந்து 2 போட்டுட்டு 7 போட்டுக்கலாம். 7 15s போட்டு 7 15s மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 105 அப்படின்ட்டு கேன்சல் ஆச்சு. ஈஸியாக கேன்சல் பாருங்கள். இப்போ நமக்கு மறுபடியும் சொல்லலாமா எத்தனை நம்பர் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதிலிருந்து நாம் எப்படி லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பரோ அதால் நாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5க்கு பார்க்குறோம், 6 பார்க்குறோம், ஒரு 8க்கு பார்க்குறோம். n இஸ் ஈக்குவல் டு 8 இருந்தது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆட் நம்பர் வந்து உதாரணத்துக்கு ஒரு 21 கொடுக்குறாங்க. கொஞ்சம் பெரிய நம்பராக கூட எடுத்துக்கலாம். 21லேருந்து இருக்கக்கூடிய 8 ஆட் நம்பர் வேணும் நம்மளுக்கு. நம்மளோட கான்செப்ட் என்ன? ஃபஸ்ட்டோட லாஸ்ட் ஆட் நம்பரை எடுத்துக்கணுன்ற 8 ஆட் நம்பர்னாக்கா இதோட 7 2s are 14 ஆட் ஆகும். இப்போ இதோட 14 ஆட் ஆகணும். அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு என்னது 14 ஆட் ஆச்சுனாக்கா 35ன்னு வந்து பாருங்க. அப்போ நம்மளுடைய சம் இஸ் ஈக்குவல் டு 35 + 21/2 × எத்தனை நம்பரு 8. தட்ஸ் ஆல். இப்போ இதை ஆட் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு 56 வந்து பாருங்க. 56/2 into
8 இப்போ 8 வர மல்டிபிள் 28 ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 8 8s are 64, 6 carrying, 8 2s are 16 plus 6 32. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதோடு சேர்ந்து இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அவர் டோட்டல் கொடுத்துட்டு லீஸ்ட் நம்பர்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியணும், லாஸ்ட் நம்பர் தெரியணும். இப்போ நம்மளுக்கு n தெரிஞ்சிருச்சு, இங்கே n இஸ் ஈக்குவல் டு 5ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ லாஸ்ட் நம்பர் என்ன ஆகும், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் 9ன்றோம், n வந்து சொல்லும்போது அதோட 1 கம்மியாக எத்தனை 6 2s are 12 ஆட் பண்ணி நம்ம 21ன்னு போட்டோம். அதே மாதிரி இப்போ n வந்து இங்கே 4 இருக்கிறதுனால இதனோட 1 மைனஸ் பண்ண 4 2s are 8 வந்து நாம் ஆட் பண்ண லாஸ்ட் நம்பர் கிடச்சிச்சு. தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியுது, லாஸ்ட் நம்பர் தெரியுது, n தெரியுது. சம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு, சம்முக்கு என்ன ஃபார்முலா, லாஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட்டையும் ஆட் பண்ணோம். இதோடு இதை ஆட் பண்ணும்போது இது 2x இருக்குது ப்ளஸ் 8/2. இதை எதோடு மல்டிப்ளை பண்ணோம், எத்தனை நம்பரோ அதோடு மல்டிப்ளை பண்ணோம். எத்தனை நம்பர் இங்கே 5ன்னு இருக்காங்க. இதை எதுக்கு ஈக்குவல் பண்ணுறாமா, 85க்கு ஈக்குவல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 5ஐ இதோடு அப்படியே கேன்சல் பண்ண 17 ஆகிடுது பாருங்க. இப்போ இந்த 2x + 8 அப்படிங்கிறது 17ஓட மல்டிபிள் ஆகிட்டு 34 ஆகிடுது. இந்த 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 8 அந்த பக்கம் போச்சுனாக்கா மைனஸ் ஆகிட்டு 26 ஆகிடுது. x இஸ் ஈக்குவல் டு 13. அவங்க கேட்ட லீஸ்ட் நம்பர், லீஸ்ட் ஆட் நம்பர் இஸ் 13. சப்போஸ் இதுக்கு மற்ற எத்தனை நம்பர், 5 நம்பர். லார்ஜஸ்ட்னு கேட்டாங்கன்னாக்கா 5 நம்பர் இல்லையா, ஆல்ரெடி எக்ஸ் கண்டுபிடிச்சிடும், இதோட எதை ஆட் பண்ணணும், 8 ஆட் பண்ணணும். அப்போ லார்ஜஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் ஆட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 8 ஆட் பண்ணாக்கா 21. அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கீங்க, 13. அதிலிருந்து நெக்ஸ்ட் என்னது 15, நெக்ஸ்ட்டு 17, நெக்ஸ்ட்டு 19, நெக்ஸ்ட்டு 21. சப்போஸ் இது ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 85 கண்டிப்பாக வரும் பாருங்கள். ஒரு செக்குக்காக வேணால் செய்துக்கலாமா. இப்போ இதோட இது ஒரு 10 ஆகுது, 17 5 22, ஒரு 3 எவ்வளோ ஆகுது, 25 10 17 5 22 3 25. மீது 2 இருக்குது, 2 2 4 5 6 7 8 பாருங்கள். அதனால் இதை வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்போது எக்ஸு இதை போடும்போது எப்படி போடுவோம், எக்ஸ் + 2 x + 4 x + 6 x + 8 போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் இங்கே 2 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பை அந்த இதோ = அந்த டோட்டல் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் போடுறதை விட வந்து இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் மைண்ட்லேயே வந்து செய்துக்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்பரே வந்து அது எத்தனை நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அதை நாம் 1 கம்மி பண்ணி அதோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.